Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல preposition characteristics தான் வந்து நம்ம பார்க்க போறோம். First of all, ஒரு preposition இருக்கு அப்படினா கண்டிப்பா அது ஒரு நவுனோ இல்ல ஒரு pronounோ வந்து ஃபாலோ பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? preposition அப்படின்றது ஆப்ஜெக்ட் இல்லாம கண்டிப்பா வந்து இருக்காது. எக்ஸாம்பிள், she sat on the chair. on அப்படின்றது இதுல preposition, the chair அப்படின்றது ஆப்ஜெக்ட். அந்த chair அப்படின்ற ஆப்ஜெக்ட் இல்ல அப்படினா அது வந்து ஒரு மீனிங்லெஸ்ஸா வந்து இருக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா forms a prepositional phrase. ஸோ ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும், அது கூடவே ஒரு மாடிஃபயர்ஸும் இருக்கணும். எக்ஸாம்பிள், தி புக் இஸ் ஆன் தி டேபிள். அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக வந்து ப்ரிப்போசிஷனில் இருக்கணும். அதாவது அந்த ஆப்ஜெக்டை வந்து இன்னொரு வேர்டு கூட அந்த சென்டென்ஸில் கனெக்ட் பண்ணி இருக்கணும். அதாவது ஒரு டைம், பிளேஸ், டிரெக்ஷன், காஸ் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஹீ வென்ட் டு தி பார்க். பார்க் அப்படின்றத ஒரு பிளேஸாக வந்து இருக்குது. இதோட கண்டினியூட்டியாக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.